இது மர்மசாவு என்றுதான் நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். அவருடைய மரணத்தோடு சேர்த்து எல்லா உண்மைகளும் புதைக்கப்பட்டு விடும். இந்த அரசு ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தருகிற அரசு, இது லஞ்ச லாவணியங்களுக்கு எதிரான அரசு, நாங்கள் அந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறோம், எந்த இடத்திலும் லஞ்சம் வாங்குவதில்லை, யாரிடத்திலும் பார்ட்டி ஃபண்ட் வாங்குவதில்லை என்றெல்லாம் பெருமிதம் பேசுகிறார்கள். இப்ப இந்த மரணத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறது இந்த அரசு? ஏதோ ஒன்றை மறைப்பதற்காக நிகழ்த்தப்படுகிற, காவல்துறையின் மூலமாக நிகழ்த்தப்படுகிற கொடுமைகள் தான். காவல்துறை கைது செய்து விசாரித்தாங்க. அரசு தரப்புல துறை சார்ந்து அறநிலையத்துறை என்ன செஞ்சிருக்கு? ஊழல் நடந்து விட்டது என்று தெரிந்ததற்கு பிறகும் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எல்லா ஊர்களுக்கும் அமைச்சர்கள் ஆய்வு போறாங்களே, பழனியில என்ன ஆய்வு மேற்கொண்டிருக்கீங்க? கண் துடைப்புக்காக நான் ஆணையம் அமைக்கிறோம், நாங்க இந்த விசாரணையை சிபிசிஐடிக்கு மாத்துறோம் அப்படின்றதெல்லாம் இல்ல. முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். முதல்ல அன்வர்தீனுக்கு நிகழ்ந்தது என்ன? உடல் உபாதைகள் இருந்தது அப்படின்னா ஏன் மருத்துவமனைக்கு கொண்டு போல? காவல்துறை என்ன செய்துட்டு இருந்தது? இப்ப அவரிடத்துல பல சாட்சிகளை விசாரித்ததாக சொல்கிறார்கள். அவர் என்னென்ன உண்மையை சொன்னாரு? அவரிடத்துல என்ன விசாரணை மேற்கொண்டீங்க? என்ன தூய்மையான ஆட்சி உங்க ஆட்சி? இது ஒரு கேவலமான வேலை. இந்த வேலை இதுக்கா அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீர்கள்? அம்மையார் ஜெயலலிதா செய்ததை நீங்கள் செய்கிறீர்கள். எடப்பாடியினுடைய கொடநாடு கொலை போல இன்றைக்கு பழனி கொலை நடந்திருக்கு. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ அந்த பழனி கோவிலுக்கு சொந்தமான அந்த நில மோசடி வழக்கு, இந்த ஆட்சியின் ஆரம்ப காலகட்டத்திலே இவ்வளவு பெரிய ஒரு மோசடி புகார் எழுந்தது. 100 கோடி மதிப்பிலான அந்த வழக்கு. அமைச்சர் ரமேஷ் அவர்களும் விளக்கங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சார் பதிவாளர் நேற்றைய தினம்தான் கைதும் பண்ணியிருந்தாங்க. இப்படிப்பட்ட செய்திகள்லாம் கொண்டிருக்க, அதுல ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர் ஒருவர் அன்வர்தீன் என்ற ஒரு வழக்கறிஞரை கைது செஞ்சிருந்தாங்க. இப்போ வரக்கூடிய ஒரு அதிர்ச்சி செய்தி, அவர் நேற்று நள்ளிரவு அந்த சிறையிலேயே அவர் மரணிச்சிருக்கிறாரு. அது பல காரணங்கள், உடல் உபாதைகள்லாம் சொல்லப்படுது. பட் ஆனா ஒரு இன்வெஸ்டிகேஷன், ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு மரணம் இது வழக்கினுடைய போக்கை மாற்றக்கூடுமா? எப்படி அதை பாக்குறது? இது மர்மசாவு என்றுதான் நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். அவருடைய மரணத்தோடு சேர்த்து எல்லா உண்மைகளும் புதைக்கப்பட்டு விடும் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய பிரதானமான செய்தி. இந்த அரசு ஏதோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தருகிற அரசு, இது லஞ்ச லாவணியங்களுக்கு எதிரான அரசு. நேற்றைக்கு சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் பேசுகிற போது கூட என்ன சொல்கிறார்? எங்களை அமைச்சரவையில் கூட்டத்தில் உட்கார வைத்துக் கொண்டு யாராவது ஊழல் செய்தால் இங்கே உட்கார்ந்திருக்க முடியாது என்று சொல்லி அனுப்பி விடுகிறார் முதலமைச்சர். நாங்கள் அந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கிறோம், எந்த இடத்திலும் லஞ்சம் வாங்குவதில்லை, யாரிடத்திலும் பார்ட்டி ஃபண்ட் வாங்குவதில்லை என்றெல்லாம் பெருமிதம் பேசுகிறார்கள். இப்ப இந்த மரணத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறது இந்த அரசு? குறிப்பாக இந்த மரணத்தை நீங்கள் எளிதாக கடந்து விட வேண்டும் என்று கருதினால் அது சரியாக இருக்காது. ஏனென்று சொன்னால், லாக்அப் டெத்ன்னு சொல்லப்படுகிற எல்லா சம்பவங்களுமே ஏதோ ஒன்றை மறைப்பதற்காக நிகழ்த்தப்படுகிற, காவல்துறையின் மூலமாக நிகழ்த்தப்படுகிற கொடுமைகள் தான். அதில் தான் நீங்கள் மரியாதைக்குரிய மறைந்த வழக்கறிஞர் அன்வர்தீனுடைய மரணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல ரொம்ப குறிப்பாக பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, 100 கோடி இந்த அரசு பொறுப்பேற்ற உடனேயே முதலாக செய்ய இருக்கிற ஒரு ஊழல். இதற்கு அமைச்சர் ரமேஷ் 1000 வடிவங்களை தருகிறார். ஆனால் இதுவரை துறை ரீதியாக ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்படுவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை என்கிற நிலையில் தான் இந்த பிரச்சனை நகர்ந்தது. இப்ப காவல்துறை கைது செய்து விசாரித்தாங்க. அரசு தரப்புல துறை சார்ந்து அறநிலையத்துறை என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல, அதனுடைய நடவடிக்கை என்பது எதுவுமே கிடையாது. ஒரு கள்ள மௌனத்தோடு எப்போதும் எல்லா விவகாரங்களும், காவிரி விவகாரம், ஏறக்குறைய தமிழ்நாட்டினுடைய அதிமுக்கிய பிரச்சனைகளில் எப்படி இந்த அரசு கடந்து செல்லுமோ அப்படித்தான் பழனி விவகாரத்திலும் கடந்து சென்றது. அதை குறித்து எந்த விதமான விமர்சனத்தையும் அவர்கள் ஏற்பதற்கும் தயாராக இல்லை, கருத்துக்களை ஏற்பதற்கோ மறுப்பதற்கோ அவர்கள் தயாராக இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஊழல் நடந்து விட்டது என்று தெரிந்ததற்கு பிறகும் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அப்ப நேர் மாறா இருக்கு பாருங்க. நேற்றைக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் சொன்ன கருத்துக்கும் இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த மரணத்துக்கும் நேர் மாறான கருத்துக்கள் நிலவுவதாகத்தான் நான் புரிந்து கொள்றேன். அதுல நீங்க இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் ஏன் எந்த விதமான விசாரணையும் நடத்தல? முதலமைச்சர் ஏதாவது ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறாரா?
எல்லா ஊர்களுக்கும் அமைச்சர்கள் ஆய்வு போறாங்களே, பழனியில என்ன ஆய்வு மேற்கொண்டீங்க நீங்க? இந்த விவகாரம் தொடர்பாக ஹெச்ஆர்என்சியை கூப்பிட்டு என்ன பேசியிருக்கீங்க நீங்க? ஹெச்ஆர்என்சியில என்ன ரிப்போர்ட் வாங்கியிருக்கீங்க நீங்க? ஒரு அரசு செய்ய வேண்டிய பணியை செய்யாமல் இருந்து கொண்டு இந்த விவகாரத்தை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பதை போல மூடி மறைக்கிறதுன்றது இருக்குல்ல, அது உண்மையிலேயே இந்த அரசு எவ்வளவு கேவலமாக செயல்படுகிறது என்பதற்கு சாட்சி பகிர்கிற ஒரு நிகழ்வு. இது முழுமையான விசாரணை நடத்தப்படணும். இப்ப என்ன அப்படின்னு கேட்டா, கண் துடைப்புக்காக நான் ஆணையம் அமைக்கிறோம், நாங்க இந்த விசாரணையை சிபிசிஐடிக்கு மாத்துறோம் அப்படின்றதெல்லாம் இல்ல. முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். முதல்ல அன்வர்தீனுக்கு நிகழ்ந்தது என்ன? எப்படி அவர் மரணித்து போனார்? உடல் உபாதைகள் இருந்தது அப்படின்னா ஏன் மருத்துவமனைக்கு கொண்டு போல? காவல்துறை என்ன செய்துட்டு இருந்தது? சார், நீங்க ஜெயில்ல ஒரு சின்ன சங்கடம் வந்துச்சுன்னா கூட ஜெயில் கைதிகளுக்கு உடனே நீங்க டாக்டர்ஸை ரெஃபர் பண்ணணும். டாக்டர்ஸை ரெஃபர் பண்ணி டாக்டர் இன்டர்னலா பார்த்துட்டு அவருக்கு இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது, ஜெயில ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுன்னா இமீடியட் ஷிஃப்டிங் தான் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஷிஃப்ட் பண்ணி அங்க ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுவாங்க. அப்ப இந்த அன்வர்தீன் விவகாரத்துல ஏன் நீங்க அப்படி செய்யல? காவல்துறை ஏன் அப்படி நடந்துக்கல? காவல்துறை ஏன் மெத்தன போக்கோடு இருந்தது? இப்ப இன்னைக்கு மரணம்ன்ற செய்தியை பதிவு பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உண்மையை மறைப்பதற்கு காவல்துறை அரசுக்கு துணை போயிருக்கிறது என்பதுதான் பிரதானமான செய்தி. இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. நீங்க பெலிக்ஸ் ஜெயராஜனுடைய கொலை எப்படிப்பட்ட கொலையாக இருக்கோ அதுக்கு இணையான கொலை தான் இந்த கொலையும். அவர்கள் அன்றைக்கு காவல்துறையிடம் முரண்பட்டார்கள். காவல்துறை சொன்னதை கேட்கலன்றாங்க. காவல்துறை தடியடி நடத்தினாங்க, கொண்டு போய் ஜெயில வச்சாங்க. அவர்களை அங்கே சித்திரவதை செய்து கொன்று புதைத்தார்கள். இது ஒரு அஜெண்டானா, இன்றைக்கு அன்வர்தீன் இறந்து போயிருக்கிறது ஒரு அஜெண்டா தான். இப்ப அவரிடத்துல பல சாட்சிகளை விசாரித்ததாக சொல்கிறார்கள். அவர் என்னென்ன உண்மையை சொன்னாரு? அவரிடத்துல என்ன விசாரணை மேற்கொண்டீங்க? அவர் பல கருத்துக்களை தெரிவித்ததாக பதிவு செய்திருக்கிறீங்க இல்லையா? அது எல்லாத்தையும் இப்ப அரசு பரிசீலனைக்கு எடுத்துக்கணும். இப்ப இந்த வழக்கை துரித கதியில் விசாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது எழுந்திருக்கிறது. அதுவும் சட்டப்பேரவை நடைபெறுகிற போது இந்த கொலை நடந்திருக்கு, இந்த மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது உண்மையிலேயே அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்கும். எதிர்கட்சிகள் சும்மா விட மாட்டாங்க. அது எப்படி எளிதாக கடந்து போயிட முடியும் இந்த அரசு? 100 கோடி ரூபாய் விவகாரம் எவ்வளவு பெரிய விவகாரமோ அதற்கு இணையான விவகாரம் இந்த கொலை நடந்திருக்கிற விவகாரமும். எனவே அரசுக்கு ஒரு புதிய நெருக்கடி வந்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். உண்மையை மூடி மறைத்து விட முடியாது. உண்மையை மூடி மறைத்து விட்டு இந்த அரசு கடந்துட முடியாது. நான் இப்ப இன்னொரு விஷயத்தை இப்படி போறேன், பொலிட்டிக்கலாவே நான் பாக்குறேன். ஐயுஎம்எல் ஸ்டாண்ட் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். காரணம் என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு இந்த அரசு ஏதோ அள்ளி தெளிக்கிற அரசு, பாலாரும் தேனாரும் இஸ்லாமியர்களுக்கு தருகிற அரசு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு இஸ்லாமிய வழக்கறிஞர் இறந்து போயிருக்கிறார். ஐயுஎம்எல் எப்படி பார்க்கிறது? இது இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு தருகிற அரசு தானே? எப்படி இறந்து போனார் ஒரு வழக்கறிஞர்? அது குறித்து என்ன கண்டனம் நீங்க தெரிவிக்கிறீங்க? இஸ்லாமிய அமைப்புகள் என்ன செய்ய போகுது இப்போ? இதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இப்போது எழுந்திருக்கிறது. மொத்தத்தில் இது திட்டமிட்டு நிகழ்ந்ததாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும். அப்படித்தான் நானும் பொருள் கொள்கிறேன். சார், இப்போ சார் பதிவாளர் அன்றைய தினம் மட்டும் 67 கிலோமீட்டர்ல இருந்து தொலைவில் இருந்து வரவழைக்கப்பட்டு திட்டமிடப்பட்டு ஒரு ஸ்கேம் நடந்திருக்குன்னு சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டு விட்டது அன்றே. அவர் தலைமறைவாக இருந்தார், முன்ஜாமீன் மறுக்கப்பட்டது. பிறகு நேற்றைய தினம்தான் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கும் திடீர் ஒரு சுகரும் அதிகமா இருக்கு, டயபெட்டிஸ் அதிகமா இருக்கு, அதே போல ரத்த அழுத்தங்களும் அதிகமா இருக்குன்னு சொல்லி அவரையும் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலை, இது எனக்கு இந்த மரணம் உடனடியாக எனக்கு நினைவுக்கு வந்த வழக்கு என்பது கோடநாடு கொலை வழக்கு தான். யாரெல்லாம் சந்தேகிக்கப்பட்டார்களோ அவர்கள் அனைவருமே கைதாவதற்கு முன்போ அல்லது பின்போ அடுத்தடுத்து மரணங்களை தழுவினார்கள். அது ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. கார் ஆக்சிடென்ட்ல இறந்துருவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒரு உடல் உபாதைகளை இறந்துருவாங்க, அடுத்தடுத்து இறங்கக்கூடிய ஒரு சம்பவம். அப்போ அப்படிதான் இந்த வழக்கையும் பார்க்க வேண்டியது இருக்கா? நான் தொடர்ச்சியாக பல நேர்காணல்கள்ல சொல்றேன். இந்த வழக்கை மையப்படுத்தி இல்ல, பொதுவாக தாவேகாவினுடைய அரசியலை மையப்படுத்திய அதிமுகவினுடைய பேட்டர்ன் தான் சார் தாவேகாவினுடைய பேட்டர்ன். தாவேகாவுக்குன்னு செப்பரேட் பேட்டர்னே கிடையாது. இயங்குதல் இருக்கு இல்லையா, அது ஒரு தனி இயங்கியல் என்கிற அந்த நிலைக்குள் தாவேகா எப்பவுமே இல்லை. தீய சக்தி திமுக என்று சொல்வதாக இருக்கட்டும், திமுக ஒளிகன்னு சொல்றதாக இருக்கட்டும், இது எல்லாமே அதிமுக எதை முன்வைத்து நகர்ந்ததோ, எதை இலக்காக நிர்ணயித்ததோ அதே இலக்கை நிர்ணயித்து அதே இயங்கியலோடு நகருகிற கட்சி தான் தாவேகா. நீங்க ரொம்ப டீப்பா போனா நாளைக்கு என் மேல கேஸ் போட்டுருவாங்க, நான் நிறைய விஷயத்த பேச வேண்டி வந்துடும். நான் கேஸுக்காக எல்லாம் அஞ்சல.
ஆனா உண்மையை உடைத்து பேசணும். நீங்க வந்து எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா, அப்ப விஜய்க்கு பிறகு யார் தயாராகி கொண்டிருக்கிறார்கள்ங்கிறதெல்லாம் இந்த நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். இப்ப அதே பேட்டர்ன்ல வருகிற இந்த அரசு நீங்கள் குறிப்பிட்டதைப் போல 100க்கு 100 விழுக்காடு கொடநாடு விவகாரத்தை அப்படியே போட்டோ காப்பி எடுத்தால், நகல் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த விவகாரத்திலும் இருக்கு. நீங்க மறந்துடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆட்சி காலத்தை துவங்குகிற போது உதாகரமானது இதே கொடநாடு வழக்கு. அடுத்தடுத்து மரணங்கள் நிகழ்ந்தன. அது வந்து ஆக்சிடென்டல் டெத்து, இன்னொரு பக்கம் வேறு விதமான மரணம் அப்படின்னு. இன்னைக்கு உண்மை குழி தோண்டி புதைத்து விட்டதாக கருதுகிறார்கள். ஆனால் உண்மை நிச்சயமாக ஒரு காலமும் குழி தோண்டி புதைக்கப்படாது. அது என்றாவது ஒரு நாள் பூதாகரமாக வெடித்து வெளியில் வரும். உண்மை என்னைக்குமே சாகவே சாகாது அப்படின்றதுதான் ஆரம்பம். அப்ப இந்த விவகாரத்திலும் அதேதான் நிகழ்வு அப்படின்னு சொன்னா, இந்த அரசு பொறுப்பேற்ற உடனேயே அடுத்த 20-25 நாட்களுக்குள்ளாகவே இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கேம் வந்து நடந்திருக்கு. நீங்க குறிப்பிட்டதை போல ஒண்ணு வேணாம், ரொம்ப சிம்பிள். நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போங்க, சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போங்க. சார் பதிவாளரே அலையுங்க. ஒரு பத்திரப்பதிவு இருக்கு, இந்த மாதிரியான ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லுங்க. அவர் அவ்வளவு எளிதா வந்துருவாரா? அவர் வந்து அந்த பத்திரப்பதிவை செய்து கொடுத்துருவாரா? நீங்க அலுவலகத்துக்கு போனாலே அந்த ப்ரொசீஜர் நெடிய ப்ரொசீஜர் சார். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க, ஆன்லைன் அப்பாயின்மெண்ட். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. முன்னாடி போய் பத்திரப்பதிவு எழுதுறவங்கள்ட்ட, பத்திரப்பதிவு அலுவலகத்துல வெளியில இருக்கிற எழுத்தாளர்கள்ட்ட போய் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு அப்பாயின்மெண்ட் எடுப்பாங்க. ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க. திமுக ஆட்சி காலத்துல அமைச்சர் மூர்த்தி இருக்கும்போது அது எல்லாத்தையும் கொஞ்சம் நெறிப்படுத்தி சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வந்துட்டாங்க. இப்ப எல்லாமே ஆன்லைன் இதுல போயிடுச்சு. அதிமுக ஆட்சி காலத்திலேயே ஆன்லைன்ல வந்தது. அதை இன்னும் நல்லா நெறிப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஆன்லைன்ல இருக்கிற அந்த அப்பாயின்மெண்ட்ஸை எப்படி வந்து ஓவர்லுக் பண்ணாங்க? எப்படி சார் பதிவாளர் வந்து அவருக்கு விருப்பம் போல ஒரு டிராவல்ல மேற்கொள்ள முடியுது? நீங்க சார் பதிவு எல்லைகள்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த எல்லையை வரையறுத்திருக்கிறாங்க. இந்த அலுவலகத்திலிருந்து இத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிற சொத்துக்களை மட்டும்தான் நீங்க அங்க வந்து பத்திரப்பதிவு செய்ய முடியும். ஸ்பெஷல் கேசஸ் வேறு. நான் அதுக்குள்ள போக விரும்பல. இயல்பாக பேசுவோம். அப்ப நீங்க வந்து அந்த எல்லைக்குள்ள, அந்த கிரவுண்ட்ஸ்குள்ள இல்லாம வேற ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா, அதை நீங்க வந்து எப்படி பொருள் கொள்ளணும்னு சொன்னா, ஸ்பெஷல் கேசஸா பொருள் கொள்றீங்களா? அல்லது இந்த மாதிரியான விவகாரங்களில் அவர்களுக்கு ஏதுவான அதிகாரிகளை கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டாங்க அப்படின்னு பொருள் கொள்றீங்களா? நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டவாறு ஒரு அதிகாரியை, ஒரு சார் பதிவாளரை அந்த விஷயத்துக்கு அசைன் பண்ணிட்டாங்க. அதை கொண்டு வந்து அந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்படிதான் இந்த சார் பதிவாளர் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ எல்லா வகையிலும் திட்டமிட்டு இந்த ஸ்கேம் என்பது நிகழ்த்தப்பட்டிருக்கு. இது வந்து திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஊழல் தான். நீங்க இந்த பழனி விவகாரத்தை தோண்ட தோண்ட இன்னும் அடுத்தடுத்த பிரச்சனைகள் பெரிய அளவுல பூதாகரமாக வரும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இப்ப அவரை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு யாருக்கு இருக்கு? தமிழ்நாடு அரசுக்கு இருக்கு. தமிழ்நாடு அரசு பாதுகாக்கணும்னு நம்ம எப்படி நம்ப முடியும்? இப்ப என்னன்னா, எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு சட்டமன்றத்துல கண்டிப்பாக பேசிடுவாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல இந்நேரம் இந்த செய்திகள் எதிர்கட்சி தலைவருக்கு போயிருக்கோம், எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு போயிருக்கோம். கண்டிப்பா இன்னைக்கு சட்டமன்றம் சூடு பிடிக்கும்னு தான் நான் உறுதியா நம்புறேன். ஆமா, இப்ப பாதுகாக்க வேண்டியது யார அப்படின்னு கேட்டா, சார் பதிவாளரை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. நிச்சயமாக நான் வந்து சாதாரணமாக இந்த செய்தியை எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்காகத்தான் தமிழ் நியூஸ் வாயிலாகவே இன்றைக்கு பதிவு செய்து வைக்கிறேன். நாளைக்கு சார் பதிவாளருக்கு எது வேண்டுமானாலும் நிகழலாம். நீங்க குறிப்பிட்ட கொடநாடு தான். கொடநாடு வரிசையாக மரணங்கள் நிகழ்ந்தது இல்லையா? அந்த மரணங்களை நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே கண் கொண்டுதான் இப்போது இந்த பழனி விவகாரத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. சார் பதிவாளரை பாதுகாக்க வேண்டியிருக்கு. அதனால தான் தொடக்கத்திலேயே சொன்னேன், இந்த மரணத்தினுடைய சடலத்தை புதைக்கிற போது உண்மையை குழி தோண்டி புதைத்து விடலாம் என்று இந்த அரசு கருதுகிறது. உண்மையை ஒரு நாளும் புதைக்க முடியாது. நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பழனியினுடைய 100 கோடி விவகாரம் இந்த அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொண்டு வந்து இன்னைக்கு இல்லை என்று சொன்னாலும் என்றைக்காவது ஒரு நாள் கொடுத்து விடும். சட்டசபையில நீங்க சொன்னது போல முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு, தொட்டவர்களை விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க. பாரத் சந்தை சனிக்கிழமையில நடக்குதே அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாரு. இந்த அரசு அமைந்தது முதல் அந்த முதல்வருடைய அந்த வாக்குக்கு ஏற்ப அரசினுடைய செயல்பாடுகள் இருந்ததா என்று கேட்டால், இன்சிடென்ட்ஸ் அதை வந்து முற்றிலுமாக வேறாக நமக்கு வந்து சொல்லுது. இப்போ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படியாவது கைது செய்யணும்னு சொல்லி அடுத்தடுத்து ஒவ்வொரு வழக்கு அவரும் போராடி ஒரு முன்ஜாமீன் வாங்கி இப்ப சட்டசபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அதையும் நம்ம பார்த்தோம். இது போல முன்னாள் திமுக அமைச்சர்கள் இவர்களும் அப்படிதான் வந்து ட்ரீட் செய்யப்பட்டாங்க. ஒரு படி போய் எதிர்கட்சி தலைவரே கைது செய்ய முற்பட்டது. இப்படி ஒரு பக்கம். அதே போல பாலியல் சீண்டல்கள்
ஸோ அப்போ திமுக ஆதரவு நிலையில் ஒருவர் இருந்தார். அவர் ஒரு மாதிரியான அணுகுமுறையும், மற்றொரு இப்போ உதாரணமா தாவேகாவினுடைய ராணிப்பேட்டையினோட மாவட்ட செயலாளர் இன்று வரை அவர் கைது செய்யப்படவில்லை. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக அவரை போய் கைது செய்ய முற்பட்ட ஒரு விவகாரம். இதை எப்படி நம்ம அணுகிறது இந்த அணுகுமுறையை? இந்த அரசு துவக்கத்திலிருந்தே உள்நோக்கம் கொண்டு செயல்படுகிற அரசு தான். நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்யறேன் சார். ஜெயலலிதா அம்மையாரை எப்படி அதிமுக ப்ரொஜெக்ட் பண்ணுச்சோ, அதிமுக ஜெயலலிதா அம்மையாருடைய பிம்பத்தை எப்படி காட்டியதோ, அதே போன்று விஜயினுடைய பிம்பத்தையும் தாவேகாவையும் கட்டமைக்கிறார்கள். ஜெயலலிதா அம்மையார் காரை விட்டு இறங்க மாட்டாங்க. தாடி பாலாஜி விஜயினுடைய நண்பர், அவருக்கு பிறந்த நாள். இறங்கி ஒரு வாழ்த்து சொல்லி ஒரு பொன்னாட போத்துறதுல என்ன பிரச்சனை இருக்கு? அல்லது அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல பாக்குறதுல என்ன பிரச்சனை இருக்கு? 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சினிமாவில் நடிச்சவங்க சார். ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் சார் 2 பேரும். போற வழியில அப்படியே கார்ல நின்று பார்த்துட்டு அப்படியே போறாரு. நான் காரை நிறுத்தினாரேன்னு சந்தோஷப்பட, நிறுத்தாம போயிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் சங்கடமா போயிருந்திருக்கும் தாடி பாலாஜிக்கு. அப்போ இதெல்லாம் யாருடைய அணுகுமுறைன்னா ஜெயலலிதாவோட அணுகுமுறை. நீங்க கட்சியில சேர்றவங்கள ஜெயலலிதா அம்மையார் பார்க்க மாட்டாங்க. நல்லா கவனிச்சு பாருங்களேன். அமைச்சர்கள் முன்னிலையில தான் சேருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் போய் பக்கத்துல நின்று பவ்யமா ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துருவாங்க. இப்ப கட்சியில சேர்றவங்க எல்லாம் யாரு தலைமையில சேர்ந்துட்டு இருக்காங்க? அதே மாதிரி நேற்றைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எங்க காவேரி தீரம் இன்றைக்கு பாழ்பட்டு போய் கிடக்கிறது. பாலைவனமாகி போய் கிடக்கிறது எங்களுடைய விளைநிலங்கள். இது குறித்த கண்ணீரும் வேதனையும் நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். எங்களுக்கு திமுக ஆதரவாக நிற்கிறது என்கிற ஒரு ஆறுதல் மட்டும்தான் இப்போதைக்கு செய்தி. நேற்றைக்கு எதிர்கட்சி தலைவர் கேள்வி எழுப்புறாரு. ஏன் விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை சந்தித்து பேசல கேட்கிறார். விவசாய சங்கங்கள் நாங்க இன்னைக்கு மாலை அழைத்து பேசுறோம் சொல்றேன். என்ன சார் முதலமைச்சருக்கு கலெக்டர் வேலை? ஜூன் மாசம் 12ஆம் தேதி திறந்து விடப்பட வேண்டிய தண்ணீர் சார். இன்னைக்கு என்ன சார் தேதி ஆயிருக்கு? ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி ஆயிருக்கு சார். ஏறக்குறைய 2 மாத காலமாக தண்ணீர் திறந்து விடுவதற்கான எந்த அறிகுறியும் கண்ணு கட்டிய தூரம் வரை தென்படலையே. எங்க விவசாயிகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு உங்கள் கரம் நீளவில்லையே. குறைந்தபட்சம் இந்த விவசாயிகள் கூட்டத்தை என்றைக்கு கூட்டி இருக்க வேண்டும்? ஜூன் மாசம் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய தண்ணீர் திறக்கப்படவில்லை என்று சொன்னவுடன் ஜூன் மாதம் இறுதியிலேயே அல்லவா கூட்டி இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நீங்க கூட்டல, கூட்டிட்டீங்க. யார் சார் வந்தது? முதலமைச்சர் வரல சார். கண்ணீரோடு உட்கார்ந்து இருக்கிறார்கள் விவசாயிகள். ஏற்கனவே குறுவை சாகுபடியில பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கு. அது குறித்து நேற்றைக்கு கேள்வி எழுப்பினா சம்பந்தம் இல்லாம பேப்பரை பாருங்கன்னு ஒரு பதில சொல்றாரு முதலமைச்சர். குறுவை சாகுபடிக்கான அந்த நஷ்ட ஈடு, ஆதார தொகை, அது கேட்கிறோம். அது குறித்து பேசாம வேற ஒரு செய்தியை பேசிட்டு இருக்கிறாரு நேற்றைக்கு முதலமைச்சர். அம்பலப்பட்டு போயிருக்கிறது இந்த அரசு. இந்த நேரத்துல கூட விவசாயிகளை சந்திக்கிறதுக்கு வரலையே. அப்போ இந்த அரசு அப்படியே ஜெயலலிதாவினுடைய பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. அப்படிதான் நீங்க அதை பொருத்தி பார்க்கணும். அப்போ அதிமுக இந்த ஸ்டாண்டை தான் கடந்த காலத்துல எடுத்தது. இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க இல்லையா, ஒரு தொழிலதிபர் ஒருவர் திடீரென கைது செய்யப்படுறாரு, நீதிமன்றம் அதற்கு குட்டு வைக்குதுன்னு. நான் பேர் சொல்லல. அந்த தொழிலதிபர் ஒரு 6 மாதமோ 7 மாதமோ நினைக்கிறேன், அவர் ஒரு பிரதான ஊடகத்துல ஒரு செய்தி ஒண்ணு பேசினாரு. சென்னையிலேயே ஒரு பென்ட் ஹவுஸ், மிக விலை உயர்ந்த ஒரு பென்ட் ஹவுஸ் அவர் வச்சிருக்கிறாரு ஒரு பகுதியில. அதுக்கு பக்கத்துல இருக்கிற வீடு யாரு வீடுன்னு அவர் அந்த காணொலியில சொல்லுவார். சொல்லும் போதே அடுத்த 2-3 நிமிஷத்துல அவர் ஒரு செய்தி சொல்றாரு. எனக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க அந்த வீட்டை கேட்டு, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நான் இந்த 2 விஷயத்தையும் ஓரளவுக்கு பொருத்தி பாக்குறேன். ஜெயலலிதா அம்மையார் கங்கை அமரன் விவகாரத்துல என்ன நடந்தது, அவங்க எப்படி பண்ணாங்க, அதே சேம் ஸ்ட்ராட்டஜிய இப்ப இந்த அரசு ஃபாலோ பண்ணுது. ஏன்னா அவர் தான் சொன்னார், தொழிலதிபர் தான் சொன்னாரு, சென்னையிலேயே விலை உயர்ந்த ஒரு பென்ட் ஹவுஸை நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு அந்த வீட்டை நான் சுத்தி காமிச்சார். என்னுடைய உழைப்பின் மூலமாக கிடைத்த பணத்தில் பொருளீட்டிய அந்த பொருளை வைத்து நான் வாங்கினேன். அதுக்கு பக்கத்துல இருக்கிறது யாருடைய முக்கியமான நபருடையது. என்ன ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்கன்னாரு. அப்ப என்ன அர்த்தம்னா, அதிகாரம் உங்க கைக்கு வந்த உடனே ஒரு சொத்தை வாங்குறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க, ஒரு கைதுக்கு துணியறீங்க. அதுவும் ஒரு தொழிலதிபரை, சமூகத்தில் ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவரை கைதுக்கு முனையறீங்க அப்படின்னா என்ன சார் தூய்மையான ஆட்சி உங்க ஆட்சி? என்ன தூய்மையான ஆட்சி உங்க ஆட்சி? இது எவ்வளவு கேவலமான வேலை இந்த வேலை. இதுக்கா அதிகாரத்துக்கு நீங்கள் வந்தீர்கள்? அம்மையார் ஜெயலலிதா செய்ததை நீங்கள் செய்கிறீர்கள். எடப்பாடியினுடைய கொடநாடு கொலை போல இன்றைக்கு பழனி கொலை நடந்திருக்கு.
ஜெயலலிதா அம்மையாருடைய கங்கை அமரன் சொத்துக்களை பெற்றதை போல இன்றைக்கு நீங்க அந்த தொழிலதிபரை நோக்கி ஒரு மிரட்டலை வைக்கிறீங்க. இதுல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டா, தன்னுடைய சொந்த கட்சியினர் அளித்த புகார்களில் கூட நடவடிக்கை இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஒரு எஃப்ஐஆர் ஒண்ணு ஃபைல் ஆயிருக்கு சிவகங்கை மாவட்டத்துல. சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில இருக்கிறாங்க இல்லையா, அந்த காவலருக்கு பாலியல் துன்புறுத்தலை ஒருவர் தருகிறார் அப்படின்னு சொல்லி பாலியல் சீண்டல் குறித்து ஒரு வழக்கு யார் பதிவு பண்றா? சிங்கப்பெண் பாதுகாப்பு படையில் இருக்கக்கூடிய ஒரு காவலர் பதிவு பண்றாங்க. 3 பேர் மேல வழக்கு சார். இன்ன வரைக்கும் கைது பண்ணல சார். இன்னைக்கு வரைக்கும் கைது பண்ணல சார். ஏன் அந்த கைது நடவடிக்கை இல்ல? அப்போ அதை விட பெரிய விவகாரமா இந்த தொழிலதிபர் விவகாரம். பாலியல் சீண்டல்னு நீங்க கணக்கு வச்சா 2 ஒண்ணுதானே சார். அது எப்படி சார் ஒரு தொழிலதிபருக்கு மட்டும் உடனடியாக காவல்துறை துரித கதியில செயல்படும், ஒரு அதிரடி படையில இருக்கக்கூடிய காவலருக்கு துரித கதியில செயல்படாதுன்னா, அப்ப நீங்க அந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்னு ஒண்ணு போட்டீங்களே, அது எதுக்காக போட்டீங்க? எதுக்காக போட்டீங்க? அப்போ இந்த அரசு முழுக்க முழுக்க அம்பலப்பட்டு போய் நிற்கிறது. இந்த அரசு எதை செய்வது, எதை செய்யாமல் விடுவது என்று தெரியாமல் பழிவாங்குகிற நடவடிக்கைக்கு தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.